வாழ்க சத்குரு. லக்னத்திலேருந்து எந்த லக்னம் இருந்தாலும் ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வீட்டை, இந்த குடும்பஸ்தானத்தை வெறும் குடும்பஸ்தானம் இல்லாமல் புத்திரஸ்தானமும் சொல்லுவாங்க. எப்படி ஐந்தாம் வீட்டை வந்து புத்திரஸ்தானமோ குழந்தைங்க ஸ்தானமோ சொல்கிறோமோ, அதே மாதிரி ரெண்டாவது ஸ்தானமோ புத்திரஸ்தானத்தில் வரும் குடும்பஸ்தானம். இந்த ரெண்டாவது வீட்டில் சுபர்கள் உட்காந்துட்டாங்கன்னா அப்பாவை வந்து திடீர்னு உயர்த்தி விடுவார். அந்த பையனோட அப்பாவுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அப்பா இல்லை பொண்ணு ஜாதகம் யார் ஜாதகம் இருந்தாலும் அந்த பொண்ணோட தகப்பனாருக்கு ரொம்ப விசேஷமான யோகங்கள் நடக்கும். நல்ல ப்ரொமோஷன், இல்லை நல்ல ஒரு போஸ்ட்டு, நல்ல சமுதாயத்தில் மரியாதை, எல்லா விதமான சலுகைகள், சமுதாயத்தில் என்னென்ன அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் உயர்த்துறதுக்கு பதவி வேணுமோ அது எல்லாம் கிடைக்கும். எது ரெண்டாவது இடத்துல, லக்னத்துலேருந்து ரெண்டாவது இடத்துல சுபர்களோட பார்வையோ உட்காந்து, அதே அசுபர்கள் உட்காந்துட்டாங்கன்னு நினச்சிங்களேன், அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து ரொம்ப அவதிப்படும், ரொம்ப அவமானப்படும், கஷ்டப்படும். அப்பா மூலியமாகவும் கஷ்டப்படும். வாழ்க்கையில் தேவையில்லாத துன்பங்களை அனுபவிச்சுட்டு வாலிப வயசை அந்த குழந்தை தொடும். வேதனையான வாழ்க்கை வாழும். அதே வந்து எதுனா ஒரு நல்ல கிரகம் பார்த்துச்சு, சுக்கிரன் பார்த்துட்டாரு, இல்லை புதன் பார்த்துட்டாரு சுபர் கூட உட்காந்துட்டு, இல்லை குரு பார்த்துட்டாரு, அப்போ அதுக்கு வந்து அந்த அசுபங்கள் கொஞ்சம் லெஸ் ஆகிடும். 100லேருந்து 95 கிட்ட லெஸ் ஆகிடும். குரு பார்த்துட்டாருன்னா, சுக்கிரன் பார்த்துட்டாருன்னா, நல்ல கிரகங்கள் பார்வை பார்த்துருச்சுன்னா. அந்த மொத்தத்தில் ரெண்டாவது வீடு வந்து வெறும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இல்லாமல் சித்தர்கள் வந்து இது புத்திரஸ்தானமும் சொல்லியிருக்கிறாங்க, வளர்ப்பு ஸ்தானமும் சொல்லியிருக்கிறாங்க, அறிவு ஸ்தானமும் இதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து கணக்கில் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாழ்க சத்குரு.